Hi friends, welcome to UDMax. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் நமக்கு கொடுத்துட்டு வர கணக்கீட்டு படிவம் SIR அப்படின்னு சொல்ற எனுமரேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்மை எப்படி ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுறது அப்படின்றது பற்றின முழு தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ முடிஞ்ச வரை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம BLO ஆஃபீஸர்ஸ் நேரடியாகவே நம்ம வீடுங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. சில பேர் அவங்க ஓட்டு இருக்க அட்ரஸ்ல கரெக்டாக இல்லாமல் அட்ரஸ் மாறி இருப்பாங்க. வேறு தொகுதிக்கோ வேறு மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ கூட போயிருக்கலாம். ஸோ அவங்களால BLO ஆஃபீஸர்ஸ் மூலமா நேரடியா ஃபார்ம்ஸ் வாங்கி கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மாத டைம்குள்ள ஃபில் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு விஷயம் மேண்டேட்டரி கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம், ஓட்டர் ஐடியில் இருக்க நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ஸோ மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ லிங்க் பண்ணலை அப்படின்னா இது கீழே வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபார்மேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் உங்களோட ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் www.voters.ece.gov.in ஸோ இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஓட்டர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் வரும். ஸோ அதில் சர்வீசஸ் கீழே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 கீழே ஃபில் எலிமினேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. இல்லை நான் நியூவாக என்டர் பண்ணுறேன் அப்படின்னா சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அகைன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் உங்களோட ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து உங்களோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பர், ரீசெண்டாக யூஸ் பண்ண ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பரை வந்து என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களோட ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட நேம், உங்களோட எபிக் நம்பர், உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட பார்ட் நம்பர் அண்ட் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் எல்லாத்தோடையும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடி நேமும் ஆதார் கார்டு நேமும் எக்ஸாக்ட்ல மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதில் BLO ஆஃபீஸர்ஸோட நம்பரோட இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி ஆஃப்லைனில் எப்படி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது அப்படின்ற தகவல்களை அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP கொடுத்து உள்ள போயிருங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா கீழே இதுல ஃபார்ம் 8 இருக்கும். அது பக்கத்துல கிளிக் ஹியர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபிகேஷன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிருங்க. வெரிஃபை OTP கேட்கும். ஸோ உங்களோட OTP என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சிருங்க. அது கீழே 3 கேட்டகரி காமிக்கும். அந்த 3 கேட்டகரியில நீங்க ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட பெயர் வந்து லாஸ்ட் SIR 2002 2005 SIRல உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து மை பேரண்ட்ஸ் நேம், என்னோட தாய் தந்தையர் இல்லைன்னா என்னோட தாத்தா பாட்டி பேர் வந்து லாஸ்ட் SIRல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் வந்து நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் லாஸ்ட் SIRனா என்னோட பேரும் இல்லை என்னோட தாய் தந்தையர் பேரும் இல்லை அப்படின்றவங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் மை பேரண்ட்ஸ் நேம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஸோ அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களோட லாஸ்ட் SIRோட டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன, லாஸ்ட் SIRல உங்களோட தகவல்களை நீங்கள் வந்து உள்ளிடணும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி உங்கள் தகவல்களை தேடுறது அப்படின்னு. ஸோ மை பேரண்ட்ஸ் நேம்னு கிளிக் பண்ணோன்னு உங்களோட லாஸ்ட் SIR டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அசம்பிளி 2002 2005 எந்த தொகுதியில் இருந்தீங்களோ அது வந்து பழைய ஓட்டர் ஐடி கார்டோட மேட்ச் பண்ணி அந்த தகவல்களை வந்து உள்ளிட்டுக்கோங்க. அடுத்தது வந்து போலிங் ஸ்டேஷன், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அதில் வந்து உங்களோட தாயா தந்தையா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்களா அவங்களோட தகவல்களோட வரும். அவங்க தகவல்கள் சரின்னா அது வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதே மாதிரி ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணணும்.
ஃபாதரோட எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது வந்து உங்களோட மதர் நேம், அதே மாதிரி மதரோட எபிக் நம்பர், ஸோ அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்தது வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் நேம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் நேம், அவங்களோட எபிக் நம்பர் அண்ட் பிளேஸு, உங்களோட புது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோடு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தாய் தந்தையரோட தகவல்களோட உங்களோட பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி அதோட உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து உங்களோட ஆதார் நேமும் ஓட்டர் ஐடி நேமும் மேட்சாக இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்டோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் SR. ஸோ உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி உங்களோட எலக்டோரல் நேம் அண்ட் உங்களோட எபிக் நம்பர், ரிலேஷன் நேம் அண்ட் ரிலேஷன் டைப்பு அதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரியா அப்படின்னு வந்து அதர் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிக்ளேர் இருக்கும், ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் அபவ் மென்ஷன் டீட்டெயில்ஸ் ஆல் கரெக்ட் டு மை நாலேஜ்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்மிட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேரும் இல்லை, உங்களோட தாய் தந்தை பேரும் லாஸ்ட் SARல இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட தகவல்கள், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதார் நம்பர், உங்கள் ஃபாதரோட நேம், ஃபாதரோட எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி மதர், ஸ்போர்ட்ஸ் நேம், அவங்களோட எபிக் நம்பர், அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபோட்டோ இருந்தால் நியூ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் மட்டும் டிஸ்பிளே ஆகி உங்களுக்கு வந்து ஃபார்ம் வரும். ஸோ அதையும் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபார்ம்ஸை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.